தனக்கு வரப்போகும் மகிமையை தபோர் மலையிலே நாடகம் போல் நடத்தி காட்டினார் அல்லவா இயேசு. அதை முடித்துவிட்டு கீழே இறங்கும்போது காக்கை வெளிப்புக்காரன் ஒருவன் வாயில் நுரை தள்ளி கொண்டு கிடக்கின்றான். அவனை அள்ளி அரவணைத்து குணமாக்குகின்றார் இயேசுபிரான். மத்தேயு 17:14-18 வரை. அது முடித்து கப்பர்நாகூமில் உள்ள தன் பர்ணசாலைக்கு திரும்புகின்றார். அங்கே வாசல்படி மறியல் போல தண்டல்காரன் வந்து நிற்கின்றான். கோவில் வரி கேட்க ராயப்பரிடம் கேட்கின்றார் இயேசு, மன்னவனின் தண்டல்காரர்கள் இளவரசனிடம் போய் வரி கேட்பது உண்டோ? அதுபோல தேவகுமாரனிடமே வரி கேட்கலாமோ? என்றாலும் கூட உலகத்தோடு ஒட்டவோடுகள் எண்ணி வரி செலுத்த ஆணையிடுகின்றார் ராயப்பரிடம். எப்படி? கடலிலே தூண்டில் போடு, ஒரு மீன்படும், அதன் வாயிலே ஒரு நாணயம் இருக்கும், அதை கொண்டு வரி செலுத்திவிடு. அதன்படியே செய்கின்றார் ராயப்பர். மத்தேயு 14:17-24-27 வரை. அன்று நாணயம் வழங்கிய அதே மீன் பரம்பரை இன்றும் கலிலியா கடலிலே உள்ளது. பாலஸ்தீனாவுக்கு உல்லாச பயணம் செல்வோர் ஓட்டல்களிலே உண்ண அமர்ந்தால் அங்கே மீன் பொரியல் பரிமாறப்படுகின்றது. அது என்ன மீன் தெரியுமா? அன்று ராயப்பர் பிடித்த அதே மீன் வகை குரோமிஸ் சிமோனிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சீமோன் ராயப்பர் மீன். இயேசு வரி செலுத்தியதை நினைப்பூட்டும் அன்றோ இது. ஆம், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரைப் போலவே வாழ்ந்து காட்டினார் இயேசுபிரான். எபிரேயர் 4:15.